அப்பானா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அன்பின் ஆழத்தை யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்களுடைய கடிந்து கொள்ளுதல ஒரு அன்பு இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பைபிள் படி ஜோமனன் பிள்ளைகளை பேசுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் எதை பார்த்து தெரியுமா திருந்துவாங்க? அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தையும் அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறதையும் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளும் அதை செய்வாங்க. அப்பாவா இருந்தா தம் பிள்ளைகளுக்காக உழைக்கணும். சோம்பேறியா குடிச்சு வெறிச்சு டிவி பார்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அப்பாவான ஒரு பொறுப்பு இருக்குது. உனக்காக யாரும் பேசுவதற்கு இல்லை என்று யோசிக்காதே. ஆண்டவராகிய பிதா நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம எல்லாருக்கும் பிதாவாய் இருக்கிற தேவனாலும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக என்று மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஃபாதர்ஸ் டேன்னும் போது அப்பாவுடைய அன்பு பல நேரத்தில் நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் அப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாட்டார், தட்டி கொடுத்து வேலை செய்ய வைப்பார். அதனால் நிறைய பேருடைய வீட்டில் அப்பாவை ஒரு டெரர் மாதிரியும் அம்மாவை அப்படியே அன்பின் சொருபி மாதிரியும் பார்ப்பாங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய அப்பா நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அவர் ஸ்ட்ரிக்டானவர், ஆனால் மிகுந்த அன்புள்ளவர். அவர் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய இருதயத்தை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நல்ல ஒரு தகப்பன், a good father, நம்முடைய தகப்பன் எப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். கவனிங்க, பூமியை தாய்நாடுன்னு சொல்லுகிறோம். ஆனால் கடவுளுக்கு என்றைக்குமே நம்ம தாயாக உருவருக்குப்படுத்தி பார்க்காமல் கடவுளை ஆழ்தத்துவம் உள்ள ஒரு ஆண்மையுள்ள ஒரு தகப்பனாக நாம் பார்க்கிறோம். ஏன்? இந்த தகப்பனிடத்திலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்குகிறதே நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், யெகோவா என்கிற நாமம் உள்ள கர்த்தர். நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்போது 2 காரியத்தை உங்களுடைய மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் 4 விதத்தில் நமக்கு தகப்பன்மார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். முதலாவது நம்முடைய இட்டர்னல் ஃபாதர், நம்முடைய நித்திய தகப்பன், நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது நம்மை பெற்றெடுத்த தகப்பன் தாய். அந்த தகப்பன் தாயை குறித்து வேதம் அதிகமாய் சொல்லுது. உன் தகப்பனை மறந்து விடாதே, உன் தகப்பன் தாயை கனம் பண்ணு. ஆண்டவர் 10 கற்பனைகளே எழுதி வைத்தார். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மூன்றாவதாக நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற அந்த தகப்பன்மார், நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறவர்கள். நான்காவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறவர்கள், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். இந்த 3 நபர்களும், இந்த 4 நபர்களும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக எனக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். We are the children of God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I want you to understand, இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நமக்கு அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். பிள்ளைகள்னு கூப்பிட்டாலே
அது ஒரு உரிமை. பிள்ளைகள் என்று அழைத்தாலே அது ஒரு தனி பாசம். அப்பா என்னை பார்த்துக்குவார். அப்பா, அன்பார்ந்த பிள்ளைகளே, என்னுடைய சின்ன வயதில் என்னுடைய மகள் பிறந்தபோது முதலாவதாக அவள் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கும்போது முதல்ல அம்மானு வரல, அப்பா தான் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அம்முன்னு சொல்லி அமுக்கி சொல்கிறதுக்கு சில குழந்தைகளுக்கு வராது. அப்பா அப்பான்னு ஈஸியாக வந்துடும். ஏன்னா உதட்டை ரொம்ப மடித்து அந்த இம் என்கிற அந்த ஓசையை எழுப்புவதற்கு பதிலாக அப்பான்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ எனக்கு என் மனைவிக்கும் இப்போது பாருங்கள், நான் இவ்வளோ அதுக்கு செய்கிறேன், ஆனாலும் பிள்ளை வந்து அப்பா அப்பான்னு உங்களை தான் கூப்பிடுது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம மேலே அவர் வைத்த அந்த அன்பு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தில் தான் தெரிகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் பூமிக்குரிய தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் பரலோக தகப்பன் உங்களுக்காக இருக்கிறார். நானும் என்னுடைய தகப்பனை இழந்தவன். சமீபத்தில் தான் அவரை நான் இழந்தேன். என்னுடைய மனைவியும் சிறு வயதிலேயே அவருடைய தகப்பனை இழந்தவர்கள். தகப்பன் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியம். இன்றைக்கும் எங்கள் அப்பா அவர் நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த கோட்டு சூட்டு போட்டு டையோடு வந்து கம்பீரமாக உட்கார்ந்துருப்பார். அவருடைய ப்ரெசன்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எனக்கு வழி நடத்துவார். பல காரியங்களில் எனக்கு பெரிய பலனாக இந்த ஊழியத்துக்கு இருந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பாவை கொடுத்தீங்களே. எங்கள் அப்பாவுக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு முத்தம் கொடுக்க தெரியாது. ஆனால் என் அப்பாவுடைய அன்பை நான் ஒரு தகப்பனாக மாறின பிறகு தான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அவருடைய அன்பு அவருடைய செயலிலே வெளிப்பட்டது. பிள்ளைகளுக்காக அந்த தகப்பன் உழைக்கிற உழைப்பு, கடின உழைப்பு, வேர்வை சிந்தி அவர்கள் செய்த அந்த உழைப்பு. இன்றைக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்தார்னா, இந்த உலகம் முதல்ல உருவாக்கிட்டு நம்மளை உருவாக்கினார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டு அவரை பிறகு நம்மை உருவாக்கினார். தகப்பனை இழந்து தவிக்கிறீர்களோ? எங்கள் அப்பா இருந்தால் எனக்காக நியாயம் விசாரிப்பார், எங்கள் அப்பா இருந்தால் எனக்காக பரிந்து பேசுவார் என்று உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார். உங்களை பார்த்து இந்த வசனம் உங்களை தேற்றுவதாக. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவர் மறிக்கவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். யார் உங்களை விட்டு விலகி போனாலும் அவர் மட்டும் விலகவே மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் நம்முடைய நல்ல தகப்பன், நம்முடைய அன்பான தகப்பன். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக யாரும் பேசுவதற்கு இல்லை என்று யோசிக்காதே. ஆண்டவராகிய பிதா நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பனாக அவருடைய அன்பு பெரியது. உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். யாராவது வாயை திறந்து அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறீங்களா? நன்றி அப்பான்னு சொல்லுவீங்களா? ஏனென்றால் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. டு நெவர் எவர் மிஸ் த லவ் ஆஃப் த ஃபாதர் காட். நம்முடைய அருமையான தகப்பன் அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்படுவதாக. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், த ஃபாதர் ஆஸ் த லவர். என் அப்பா எனக்கு அன்பை கொடுக்கிற என்னுடைய அப்பா. ஒரு தகப்பனுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை அருமையாக இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காண்பித்தார். 2 மகன்கள், மூத்தவன் ஒழுங்காக இருக்கிறான், 2வது மகன் அவன் கெட்ட குமாரன்.
தகப்பனுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து விட்டு பன்றிகள் உட்கொள்ளுகிற தவிழை சாப்பிடுகிறான். புத்தி வருகிறது. அப்பா வீட்டில் போய் வேலைக்காரனா இருப்பேன்னு சொல்லி திருப்பி வருகிறான். பொதுவாக நம்முடைய உலக தகப்பனாக இருந்தால் என் ஆஸ்தியெல்லாம் அழிச்சியடா துரத்துவாங்க தகப்பன். இல்லை சரி ஏதாவது ஒரு மூலையில் இருந்துட்டு போ, வேலைக்காரர்கள் குவார்ட்டர்ஸில் போய் இரு அப்படின்னு பழிக்கு பழி வாங்கவில்லை. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் அதிகமான கொள்ளைகள். சமீபத்தில் நான் பேப்பரில் வாசித்தேன். ஒரு பெண் தன்னுடைய சொந்த தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளை வாங்குவதற்காக கூலிப்படையை ஏவி தன்னுடைய சொந்த தகப்பனை கொண்டிருக்கிறாள். எவ்வளவு துரதிர்ஷ்டவசமான காரியம்! பணத்துக்காக, பொருளாசைக்காக, நிலத்துக்காக, ஆஸ்திகளுக்காக பெற்றோரை கொலை செய்கிறவர். இதை குறித்து தான் ஆண்டவர் ஏற்கனவே கடைசி காலத்தை குறித்து சொன்னார்ல, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போய்விடும். மற்றொரு துர்ச்செய்தியை கேட்டேன். கேரளாவில் ஒரு நபர் தன் சொந்த மகளை தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக அவர் பயன்படுத்தி கொத்தடிமை போல வீட்டுக்குள்ளே வைத்து வதைத்திருக்கிறார். அன்பு தணிந்து போகிறார். அன்பு தணிந்து போய் படு கேவலமான எண்ணங்களோடு இருக்கிற ஒரு உலகம், பலவிதமான இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அவருடைய அன்பிலே களங்கம் இல்லை, அவருடைய அன்பிலே வேற்றுமையின் நிழல் இல்லை. அவர் இன்றும் என்றும் நம்மை நேசிக்கிற தகப்பன். இந்த கெட்ட குமாரன் வருகிறான். அவன் எங்கே அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்ததை அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவன் சொல்லலான்னு வர்றான். ஆனால் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. ஏன்னா அவன் வர்றதை பார்த்த உடனே அவங்க அப்பா தன் வீட்டை விட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார். அதுக்கு பிறகு இவன் ரிஹர்ஸ் பண்ணதை அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருங்க, அவனை கட்டி தழுவி அவனுடைய வேலைக்காரரை பார்த்து இவனை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இவனுக்கு நல்லா குளிப்பாட்டி இவன் ஆடைகளை மாற்றுங்க, இவனுக்கு என்னுடைய மோதிரத்தை அணிவிங்க, இவன் பாதரட்சைகளை மாற்றுங்க. என்னை விட்டு தூரம் போய் அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட்டான். முத்திரை மோதிரமாகிய என்னுடைய ஆளுமையை இழந்து விட்டான். பாதரட்சைகள், கவரிங், அதை இழந்து போய் கால்கள் தடுமாறி அவன் தேவ சித்தத்தை விட்டு, அப்பாவுடைய சித்தத்தை விட்டு தூரம் போயிட்டான். அவனுக்கு மறுபடியும் இதெல்லாம் நான் தருகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டார். அன்பானவருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய அன்பு! இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு இருப்பதற்கு காரணமே பிதா நம்ம மேலே வைத்த அன்பு தானே. நம்ம மேலே வைத்த அன்பினால தானே தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு பரிகார பலியாக்கினார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தா தன் ஒரே பேரான குமாரன் என்று பார்க்காமல் யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறபடி ஏற்றுக்கொண்டு இவர்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிற தகப்பன் நான். I am a father who loves you unconditionally. I am a father who loves you without any condition. அப்பானா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அன்பின் ஆழத்தை யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்களுடைய கடிந்து கொள்ளுதலில் ஒரு அன்பு இருக்குது. பொதுவாக அப்பாக்களுக்கு பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஆனால் அந்த அப்பா பேசுகிற அந்த அன்பு, அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து தம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்து பார்க்குற அழகு, அந்த மாண்பு. அவங்க ஸ்லிப்பர் போட்டிருப்பாங்க, நமக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுப்பாங்க. அவங்க சாதாரண மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க, தம் பிள்ளை நல்லா படிக்கணுன்றதுக்காக நல்ல மொபைல் ஃபோனு, ஐபேடை வாங்கி கொடுப்பாங்க. இதுதாங்க தகப்பனுடைய அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் மறந்துடாதீங்க. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு பாராட்டின அன்பையும் மறந்து விடாதீர்கள்.
கடைசி நாட்களில் ஆண்டவர் ஊற்ற போகிற அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் அது எப்படிப்பட்டதுன்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புகிற ஊழியம். The last days ministry is going to be turning the hearts of the children to their father and the father to the children. அதுதான் இந்த கடைசி எழுப்புதல். ஃபேமிலி பாண்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, இட்டர்னல் ஃபேமிலி பாண்டிங். உங்கள் தகப்பனோடு இன்றைக்கி ஒப்புரவாகுங்க. உங்கள் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அப்பா கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் விரும்பின காரியத்தை உங்கள் அப்பாவால் வாங்கி தர முடியலன்னா, நீ எல்லாம் எதுக்கு ஒரு அப்பாவாக இருக்கிற பாரு, அவங்கெல்லாம் எவ்வளோ காசு வச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கேள்வி கேட்காதீங்க. உங்கள் அப்பாட்ட ஒப்புரவாங்க. ஏன்னா அவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? புரோட்டோக்காலை தாண்டி வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த போது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு ஆசீர்வதித்த போது யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபு ஆசீர்வதித்த போது யோசேப்பு அவரோடு கூட இருந்த அந்த 12 கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். மோசே என்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக யோசுவாவை ஆசீர்வதிக்கிறார். எலியா என்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக அவர் எலிசாவை ஆசீர்வதிக்கிறார். பவுல் என்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக தீமோத்தேயுவை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பரம தகப்பனை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்களை கண்டித்து சபையிலே நீ சீக்கிரமாக ஆலயத்துக்கு வர வேண்டும். சிலருக்கெல்லாம் கோபம் வந்துடுது. ஏன் டைமுக்கு வரலன்னா உன் பாஸ்டருக்கு என்ன புரியும்? நான் பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு கிளப்பி கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆயிடுது. இதே லேட்டை வந்து நம்ம ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவோமா? ஒரு ட்ரெயின் அல்லது பிளேனுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து காத்து கிடப்போம். நம்முடைய தகப்பன் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவருடைய அன்பு மாறாது. ஆனால் அட் தி சேம் டைம் அவர் சொல்லுகிற அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நல்ல தகப்பன், அன்பான தகப்பன். இரண்டாவதாக, நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி, எல்லா விதத்திலையும் முன்மாதிரியாக இருக்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, Look to Abraham your father and Sarah who gave you birth. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். எதற்காக நோக்கி பார்க்க சொன்னார்? ஏன்னா அவங்க ஒரு நல்ல முன்மாதிரி, ரோல் மாடல் ஃபாதர். முதலாவது சொன்னேன் லவ்விங் ஃபாதர். செகண்ட் சொல்கிறேன் ரோல் மாடல் ஃபாதர். ரோல் மாடல் ஃபாதர். ஏன் ரோல் மாடல் ஃபாதர்னு சொல்கிறேன்? ஆண்டவருக்கு தன்னை போல அன்பாக இருக்கிறவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அட் த சேம் டைம் கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? அதனால தான் ஆபிரகாமை கூப்பிட்டு சோதிக்கிறார். உன்னுடைய ஏகசுதனும் நீ அதிகமாய் நேசிக்கிறவனுமாகிய உன் புத்திரனை எனக்கு தான் சொல்கிறார். எதற்காக அப்படி சொன்னார் தெரியுமா? பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற ஈசாக்கு வரப்போகிறார். அவரை ஒரு பலி செலுத்த போகிறார். எங்கே? அந்த மோரியா தேசத்து மலைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதே மலைகளின் ஒரு குன்றில் தான் எங்கே மோசே வந்து ஈசாக்க பலியிட வந்தாரோ அதே இடத்துல தான் சிலுவை ஒரு நாள் வரப்போகிறது. பிதாவின் செல்லப்பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து பலியாக போகிறார். ஸோ அந்த கீழ்ப்படிதலை அவர் செக் பண்ணி பார்க்க விரும்பினார். கடைசி நிமிஷத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுசாமி அழுகிறத பார்த்துட்டு பிதா பின்வாங்கவில்லை. He was a role model father in working out the plan of salvation for humanity. முழு மனித குலமும் ரட்சிக்கப்படுவதற்காக தன் சொந்த குமாரனை கொடுப்பதற்கு அவசியமாக இருந்தது. ஏன்? பூமியிலே ரத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை. பரலோகத்திலே பரிசுத்தம் இருக்கிறது, ரத்தம் இல்லை. ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமானவர் பூமியிலே ரத்தமும் மாம்சமும் உடையவராகி சிலுவையிலே மரித்து ஆதாம் மூலமாக முதல் குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த பாவத்தை அவர் எடுத்து போடுவதற்காக தன் சொந்த குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்துக்கு அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி பரலோகத்தினுடைய மோட்சத்திற்குரிய ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் நமக்கு ஒரு தகப்பன் தேவை. ஆகவே தான் அவர் சொல்றார், அந்த ஆபிரகாமை பாருங்க, கீழ்ப்படிந்ததுனால
உங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு வாப்பா, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ. கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்கள் அளவாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் ஒரு ரோல் மாடல் ஃபாதராக பார்க்க விரும்புகிறார். நிறையா பேருடைய வாழ்க்கையில் பைபிள் படி ஜெபம் பண்ணு பிள்ளைகளை பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் எதை பார்த்து தெரியுமா திருந்துவாங்க? அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தையும் அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறதையும் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகளும் அதை செய்வாங்க. ஆட்டோமேட்டிக்காக. ஏன் இதை சொல்லுகிறேன்? அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, ரிசர்ச் சொல்லுகிறது, அடித்து யாரையும் திருத்த முடியாதான், அன்புனால தான், முன்மாதிரியாக இருக்கிறது மூலமாக தான் பிள்ளைகள் வளர்ப்பில் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த முடியுமா? சிகரெட் ஊதுகிற தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. தன் வாழ்க்கையை வீணடிக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து ஒழுங்கா படி, ஒழுங்கா இருன்னு சொல்ல முடியாது. ரோல் மாடல் ஃபாதர், ரோல் மாடல் ஃபாதர், ஒபீடியன்ஸ், ஹோலினஸ், ப்ரேயர். யோசுவாவை பாருங்களேன். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தர விரும்புகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். Joshua was so sure that he said, as for me and my household we will serve the Lord. அவர் தெளிவாக சொல்றார், நானும் என் அப்படின்னா யோசுவாவுடைய பிள்ளைகள் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினாலே தானே அப்படி செய்கிறார்கள். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா ஒன்று சொல்கிறாரு, பையன் போப்பா அப்படின்றான். இன்னொரு வீட்டில் பெருசு வாயை மூடுன்றாங்க. இன்றைக்கி பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் யார்? இன்றைக்கி அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்கன்னா இரிட்டேட் பண்ணிடுறாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, டோன்ட் கீப் ஆன் ஸ்கோல்டிங் அண்ட் நாகிங் யுவர் சில்ட்ரன், மேக்கிங் தம் ஆங்க்ரி அண்ட் ரிசன்ட்ஃபுல். சில பேருக்கு எப்படி தாங்க பிள்ளைகளை அந்த கொண்டு வரணுன்றது தெரியல. ஓவராக அவங்கள பிடிச்சி இதை பண்ணியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா அதுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு ரிசன்ட்மெண்ட் ஆயிடுது. ஒரு புகழ்பெற்ற பாஸ்டர் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் அவர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அவர் சர்ச்சுக்கு கூட்டு போகும்போது பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த சபைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு இந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறதே பிடிக்கலன்னு சொல்லி கூட்டு போவாராம். திருப்பி வரும்போது அவன் இப்படி என்னை பற்றி பேசுனா, இவன் என்னை பற்றி பேசுனான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வருவாராம். இதை கேட்டுக்கிட்டே இருந்த பிள்ளைங்க எங்களுக்கு ஊழியமே வேண்டான்னு ஊழியத்தை விட்டு போனது மட்டும் இல்லை, பாவத்தில் விழுந்து ரொம்ப மோசமாக அவங்க வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒரு அழுது, ஆண்டவரே என் பிள்ளைங்க, நான் உமக்காக ஊழியம் செய்தேனே, எத்தனையோ குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன், என் பிள்ளைங்களை என் கைவிட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாராம், நீ ஒரு நல்ல முன்மாதிரியான தகப்பனா இல்லையே, உன் பிள்ளைகிட்ட உன் புலம்பல தானே ஊற்றுன, உன் பிள்ளைகிட்ட நீ விசுவாச வார்த்தைகளை பேசலை. யோசுவா சொல்கிறாரு, as for me and my household. இஸ்ரவேலுக்கும் அவர் நல்ல தகப்பனாக இருந்தாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6லேருந்து 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா உயிரோடு இருந்த நாளளவும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தேவனுடைய காரியங்களில் நேர்த்தியாய் நடத்தினாராம். பைபிளில் இந்த யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபு தன் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக இவர் பலி செலுத்தினாராம். தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக யோபு இருந்தார். ஆனால் அதே பாருங்க, ஏலி என்கிற ஒரு தகப்பன் இருந்தார். பிள்ளைகளை ரொம்ப நேசித்ததுனால அந்த ஓப்னி, பினேகாஸ் இவங்க கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். அதுவும் அந்த கர்த்தருக்கு பலி செலுத்த வருகிற ஸ்திரீகளோட விபச்சாரம் பண்ணுகிறார்கள். இதை அறிந்திருந்தும் அவங்க அப்பா அவங்கள தட்டி கேட்கல. அதனால என்ன ஆச்சு? தேவனுடைய கோபாக்கினை வந்தது. பிள்ளைகள் மரித்து போனார்கள். அதை கேட்ட ஏலியும் ஆசாரியனும் மரித்து போனார். குடும்பத்தில் அவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம். அது எல்லாவற்றை விட மகிமை, இக்கபோத் மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதுக்கு காரணமே இந்த ஏலியுடைய பிள்ளைகள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, ட்ரெயின் அப் த சில்ட்ரன் இன் த வே தே ஹேவ் டு க்ரோ. ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலும்
யெரொபெயாம் என்கிற ராஜா இருக்கிறார். அவர் பொல்லாத வழியில் நடக்கிறார். அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பிள்ளை மேலே வருது. நாதாப் என்கிற அவருடைய மகன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, he did evil in the eyes of the Lord, following the ways of his father and committing the same sin his father caused Israel to commit. அவங்க அப்பா யெரொபெயாம் செய்த அதே பாவங்களை இவனும் செய்து இஸ்ரவேலையும் செய்ய வைத்தானா இந்த நாதாப் என்கிற இந்த ராஜா. ஆனால் அதே அமாசியா அப்படின்னு சொல்லப்படுகிற ராஜாவுடைய மகன் அசரியா, 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த அசரியா 52 வருடங்கள் அரசாட்சி செய்கிறார். இந்த அசரியா அமாசியாவுடைய மகன். அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர் ஆட்சிக்கு வரும்போது he was only 27 years. பாருங்க, இது என்ன ஆச்சரியம்னு சொன்னால், இந்த மகன் 52 வருஷம். இதில் என்ன ஆச்சரியம்னா, இதில் வசனம் சொல்கிறது 3ஆம் வசனம், he did what was right in the eyes of the Lord just as his father Amaziah had done. தன் தகப்பனாகிய அமாசியா கர்த்தருடைய வழிகள் நடந்தது போலவே கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். A good influence is a role model father. ரோல் மாடல் ஃபாதர். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட தகப்பனாக இருக்க விரும்புகிறீங்க? அப்படிப்பட்ட தகப்பன்மாரை இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையிலும் ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய அந்த பாரமே இதுதான். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அநேக உபாத்தியாயர்கள் உண்டு, தகப்பன்மார் இல்லையே. பவுலுடைய ஆதங்கம் என்னன்னா, நிறைய பேர் இன்னைக்கு இன்டர்நெட்டில் பேசுகிறாங்கப்பா, எல்லாரும் உங்கள் தகப்பன் கிடையாது. பாருங்க, ஒரு கல்யாணம்னு சொன்னால் சபையில் அதுக்கு ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் தான் நிற்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வியாதின்னா அந்த ஆவிக்குரிய தகப்பனை நிற்கிறோம். எதுக்கு உங்களெல்லாம் பைபிள் வாசிக்க சொல்லி இந்த வார்த்தை திருவிழா நடத்துகிறோம்? 50 நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பைபிளை வாசித்து முடிக்கணுன்றதுக்காக. இந்த முதல் வாரத்தில் மட்டும் நிறையா கூட்டம் சர்ச்சில் வருது. முதல் வாரம் 2 வாரங்கள், மற்ற 3-4வது வாரம் நிறைய பேருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாஸ்டர் அந்த மாதிரி வராமல் போயிட்டா, பிரசங்கம் பண்ணாமல் போயிட்டா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, we need to follow the ways. We have to be obedient to the Lord. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்க நான் விரும்புகிறபடினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள், ஜெபியுங்க. grow in the Lord. ஆண்டவருக்குள்ள வளரணும். எப்படி உங்கள் பொருளாதாரம் வளருதோ அதே மாதிரி ஆண்டவருக்குள்ள வளரணும். தசம பாகத்தை கர்த்தருக்குன்னு விதைங்க, ஊழியம் செய்யுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்க. இதுதான் பிதாவினுடைய எதிர்பார்ப்பு. அதான் இயேசுசாமி சொன்னார் பார்த்தீங்களா, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்தாக வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாய் சொல்கிறார், as long there is sunlight or there is day, I have to go about doing the business of my father. அந்த அப்பாவுடைய அந்த வேலையை நான் செய்தாக வேண்டும். அந்த கடமை உணர்ச்சி அவர்களுக்குள்ள இருந்தது. 3வது காரியம், பிதா போஷிக்கிறவர், பிதா தேவைகளை சந்திக்கிறவர். ஃபாதர் as the provider. பிதாவாகிய தேவன் நமக்கு போஷிப்பை கொடுக்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஆகாயத்த பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்களுடைய பரமபிதாவாகிய தகப்பன் அவைகள் எல்லாரையும் போஷிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் ஆண்டவர் போஷிப்பார் அல்லவா? நீங்கள் அப்பத்தை கேட்டால் அப்பா கல்லை கொடுப்பாரா? நீங்கள் மீனை கேட்டால் அப்பா பாம்பை கொடுப்பாரா? அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் போஷிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பி போஷித்தவர்.
இன்னைக்கு தேவையோடு நிற்கிறீங்க, கடனில் இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க. அப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இந்த வருஷத்தில் அந்த கடன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். எங்கே நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ, காசு கொடுக்க முடியாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக இறங்கி உங்களுடைய கடன்களை ரத்து பண்ணுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தருளும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15, For if you forgive their men their trespasses, your Father, heavenly Father will also forgive you. நீங்கள் அவர்களுக்கு அவருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் உங்கள் பரமபிதாவும் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். மற்றவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கும் போது பிதாவும் உங்களுடைய காரியத்தை மன்னிச்சு விட்டுருவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற நாள். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறார். உங்கள் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை தருவார். நீங்கள் வெக்கப்பட்டு நின்ற இடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு, நீங்கள் ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கர்த்தர் உங்களுடைய முழு வருஷத்துக்கான ஃபீஸை கட்டுவதற்கு ஒரு உதவி செய்வார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், 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 ஆமேன். வனாந்திரத்தில் போஷித்தவருங்க, கண்மலையை அனுப்பி அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் தடாகத்தை உருவாக்கி வனாந்திரத்தில் இஸ்ரவேலுக்கு குடிக்க கொடுத்தவர். அவர் தான் சொல்றார், நான் உன்னை போஷிப்பேன், நான் உனக்கு போஷிப்பேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, He defends the cause of the fatherless and the widow and loves the foreigner residing among you, giving them food and clothing. அவர் தகப்பன் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் பரிந்து பேசுவார். He defends their cause and provides them food and clothing. வெளி தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வேதனை உடையதாக இருக்கிறது, அந்நிய தேசத்தில் அடிமை போல இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அப்பா இல்லை, உறவுகள் இல்லை, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக டிஃபெண்ட் பண்ணுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு 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 உணர்வு வேண்டும், நான் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் சந்திக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஊழியக்காரனாக இருப்பதுக்கு தகுதியே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பட் இஃப் anyone does not provide for his own, especially those of his household, he has denied his faith and is worse than an unbeliever. யாராவது தன் சொந்த குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணாமல், கடனை வாங்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யாமல், பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்ட முடியாமல், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையை வீணடிச்சாங்கன்னா அவன் அவ்விசுவாசியை விட கேவலமானவனாக இருக்கிறான். ஒரு நாள் அப்படி இருக்கவே கூடாது. அப்பாவாக இருந்தால் தன் பிள்ளைகளுக்காக உழைக்கணும். சோம்பேறியா குடிச்சு வெறிச்சு டிவி பார்த்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பாவான ஒரு பொறுப்பு இருக்குது, நம்மளும் அந்த பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். சபை ஊழியர்கள், பாஸ்டர், அப்பாவானா தம் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். சும்மா வெறும் வாயில் வர்றது சொல்லிக்கிட்டு வெறும் கதையாக மெசேஜில் கொடுத்து வசனத்தையே கோட் பண்ணாமல், வார்த்தையின்ற இந்த ஃபீடை கொடுக்காம நம்முடைய பிள்ளைகளாகிய சபை மக்களை ஒரு நாளும் வளர்க்கக்கூடாது. வார்த்தை நிரம்பின சபை வேண்டும், உங்களுக்காக பாரம் எடுக்கிற தகப்பன் வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வளருவதற்கான ஒரு நல்ல சபை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆம் பிரியமான பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். உங்களுடைய சொந்த அப்பா அல்லது நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். என் சபையை விட்டு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, ஏன்? சரியான போஷிப்பை உங்களுக்கு கிடைக்கிறன்னா போக தான் செய்வாங்க. சரியான மெய்ப்பனாக இருந்து பிள்ளைகளை போஷிக்கணும், ஆடுகளை மேய்க்கணும். கூலியால் தான் ஆடுகளை விட்டுட்டு ஓடிடுறான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். He is a father, he is a shepherd. Last but not the least, நம்முடைய தகப்பன் யாருன்னா அவர் நமக்கு உடன்படிக்கை செய்கிறவர்,
நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 4:5 ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். என்னவென்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய். யூ வில் பி த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். ஆண்டவருடைய முழு தரிசனமும் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை அநேகருக்கு தகப்பன்மாராய் மாற்றுவதற்கு ஆண்டவருடைய ஒரு உடன்படிக்கை. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் டைமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தார். 26வது வயதிலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து நான் வந்துவிட்டேன். கடந்த 26 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியத்தில் வந்த நாளில் இருந்து ரட்சிக்கப்பட்டு 26 ஆண்டுகள், ஊழியத்துக்கு வந்து 25 ஆண்டுகள், 25 years the Lord has led me. And how he has led me? Because of the covenant. அவர் செய்த உடன்படிக்கையினால் கொடுத்த வாக்குத்தத்தம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடையும் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார், என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் கொடுத்த அந்த உடன்படிக்கை நிலைவரப்படுவதாக. Let thy promise unto David my father be established. Be established. அந்த covenant சொல்லி ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கையில தான் உங்களுடைய பலன் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தை வந்து லாசருடைய கல்லறையில் செஞ்சாருன்னா அதுக்கு காரணம் பிதாவோட இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கையில் வந்திருக்கிறார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார? நம்முடையும் சொல்றார், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியாவை சொல்லுகிறார். அப்போ இவர் கல்லறை கிட்ட வரார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவன். அவன் லீகலா வந்து குற்றம் சாட்டி லாசருடைய உயிரை எடுத்துட்டான். இப்போ இவர் வரார், இவர் இயேசு கிறிஸ்து வர்றார். 4 நாள் ஆயிடுச்சு, கல்லை புரட்டி போடுங்கன்றார். அங்கே நின்றுட்டு, பிதாவாகிய தேவனே, நான் உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இவர்கள் எல்லாரும் அதை அறிந்து கொள்ளும்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். லாசருவே வெளியே வா. பிதா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறார், அடுத்தது இங்கே பேசுறார். பிதா கிட்ட பேசும்போது இவர் ஹை பிரீஸ்டா பேசுறார், பிரதான ஆசாரியனா பிதா கிட்ட வழக்காடுறார். அவன் பாவத்தை மன்னிச்சிருங்க, நீர் எப்போது நான் சொன்னால் கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவர் அட்வொகேட்டாக பேசுகிறார். அங்கே லாசர்கிட்ட பேசும்போது ராஜாவா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் உங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், வெளியே வா, வியாதியை விட்டு வெளியே வா. எவீரு என்கிற தகப்பன்றான். தகப்பன் தன் பிள்ளைக்காக ஓடி போய் ஏசப்பா காலில் விழுந்தான். ஏசப்பா வர்றதுக்குள்ள உயிர் போயிருச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. வந்து செத்துப்போன அந்த பிள்ளைய தலித்தா குமின்னு தூக்கி எழுப்பி விட்டுட்டார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எலியா சாரிபாத் விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வரும்போது எலிசா அந்த சுனேமியாருடைய மகன் மரித்த போது உயிரோடு எழுப்புறார். ஏன்னா இந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள ஒரு தகப்பன் இருதயம் இருந்தது. ஆகவே தான் அவங்க செத்தவங்களை உயிரோடு எழுப்புனாங்க. இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் மரித்தவைகள் எல்லாம் எழும்புவதாக. கிறிஸ்துவை எழுப்பினவர் நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். As a father, the same father who raised his son Jesus from the dead, he is going to raise your family. உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் மறுபடியும் எழுப்புவார். உங்களுடைய கடனிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து எழுப்புவார். உங்களுடைய போராட்டத்திலிருந்து எழுப்புவார். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி போய் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுங்க. சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குவாராம். He is a God of compassion. He is the God of compassion. அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். அவர் மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கிறவர். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி:
ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.